கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் கஞ்சா செடி வளர்த்ததாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செடிகள் அனைத்தும் இளமை பருவத்திலேயே போலீசார் கண்காணித்து கட்டுப்படுத்தியதால் அதிக அளவு எடை கொண்டதாக இல்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாசம். வணக்கம் சிவபிரகாசம், விவரங்களை சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் காய்ச்சப்படும் கள்ளச்சாராயம் குடித்து கடந்த ஆண்டு 69 பேர் உயிரிழந்த நிலையில் அந்த சம்பவம் தமிழகத்தையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கல்வராயன் மலையில் போதைப் பொருட்கள் சம்பந்தமாக காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த நிலையில் அந்த பகுதியில் கல்வராயன் மலைப்பகுதியில் தற்போது அதிக அளவு கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு விற்பனை செய்யப்படுவது கட்டுப்படுத்தப்பட்ட நிலையிலும் தற்போது இந்த கஞ்சாவானது தற்போது அதிக விவசாயிகள் பயிர் செய்து அதனை விற்பனை செய்ய உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் மரிபாரதி மற்றும் சிறப்பு தனிப்பிரிவு காவலர் பிரபு தலைமையிலான போலீசார் அந்த பகுதியில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அந்த பெருமநத்தம் அந்த மலை உச்சி பகுதியில் தற்போது அதிக அளவு கஞ்சா செடிகள் பயிர் செய்யப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த பகுதிக்கு சென்ற போலீசார் அந்த கஞ்சா செடிகள், அதாவது 21,500 கஞ்சா செடிகள், அது மொத்த எடை 104 கிலோ என கூறப்படுகிறது. அந்த கஞ்சா செடிகளை தற்போது பறிமுதல் செய்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் அந்த கஞ்சா செடிகளை பயிர் செய்த கோவிந்தராஜ் மற்றும் பர்வதம் ஆகிய 2 பேரை கைது செய்து உள்ளனர். இந்த நிலையில் இந்த கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் விவகாரம் பெரிய விஸ்வரூபம் எடுத்த நிலையில் அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த கஞ்சா பயிரிலானது விவசாயிகள் அங்கு இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் அவர்கள் தெரியாமல் இதுபோன்று கள்ளத்தனமாக அதிக அளவு அந்த பகுதியில் பயிர் செய்து உள்ளதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் எடுத்தது. ஆனால் இந்த கஞ்சா செடிகளை தற்போது இளமை பருவத்திலேயே அவர்கள் கண்டறிந்து அதனை அவர்கள் கைப்பற்றி பறிமுதல் செய்து கைது செய்துள்ளதால் அங்கு அதிக அளவு கஞ்சா எடை கொண்டதாக இல்லாத நிலை உள்ளது. மேலும் இந்த பகுதியில் எந்த அளவுக்கு கஞ்சா புழக்கத்தில் உள்ளது, அந்த கஞ்சா செடிகள் எப்படி பயிர் செய்யப்படுகிறது, இவர்களுக்கு கஞ்சா விதைகள் எங்கிருந்து கிடைக்கிறது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் இந்த கல்வராயன் மலையில் தற்போது கஞ்சா செடிகள் அதிக அளவு பறிமுதல் செய்யப்பட்டு உள்ள நிலையில் இந்த சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசம்.